மக்களே, மஷ்ரூம் தொன்னை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, அன்னாசி பூ போட்டு வெடித்ததும் 1 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டு வதக்கிக்கலாங்க. வதங்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாங்க. நல்லா காயட்டும். நம்ம ஆல்ரெடி மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிட்டோங்க. இருந்தாலும் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் போட்டு வெடித்ததும் நீளமாக அரிஞ்சு வச்சுருந்த ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி இந்த மஷ்ரூமும் போட்டு வதக்கிக்கலாங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக. தேவையான அளவு உப்பு, ஒரு கரண்டி தயிர் விட்டு நல்லா கலரிடலாங்க. அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் இப்போ போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கிடலாங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சு ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கசக்கி போட்டோம்னா வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெடிங்க. இருந்தாலும் மூடி திறந்ததும் ஒரு கரண்டி நெய் விட்டு கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தொன்னை மஷ்ரூம் பிரியாணி செய்து பாருங்கள். புதினா கொத்தமல்லாம் அரைச்சி போடுறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.